ஹாய் மக்களே. சலங்கை ஒலி சீரியல் ஜூலை 22, 2026 என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. மீரா சாரதா நடத்துற பூஜைக்கு பூஜை பொருட்கள் எல்லாம் தட்டி விட்டு கத்துறா. பூமி அவளை தடுக்க பார்க்கும்போது அபூர்வ நட்சத்திர நடுவுல பூமியை பிடிச்சு தடுத்துடுறாங்க. ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இங்க இவ கூட உட்காந்து பூஜை பண்றியான்னு கேபிய மீரா பார்த்து கத்தி டென்ஷன் ஆகுறா. அங்க இருக்கிற பூசாரி சொல்றாரு, அம்மா பூஜை நடுவுல இப்படி தடுத்து நிறுத்தினா அவரோட ஆயுசுக்கு தான் ஆபத்து, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா அபூர்வா சொல்றா, இவருக்கு மனைவியா மீரா மட்டும்தான் இருக்கணும், இல்லைன்னா இவர் செத்து போனாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு ரொம்ப கொடூரமா பேசுறா. அப்போ பூமி சொல்றா, சாரதா அத்தைக்கும் தான் கேபி மாமா புருஷன் அப்படின்னு சொல்றா. நீ வாய மூடு அப்படின்னு அபூர்வா பூமியை திட்டுறா. உடனே பூமி சொல்றா, மனைவி இருக்கும்போதே உண்மையை மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சது எவ்வளவு பெரிய தப்போ, இப்படி புருஷனுக்காக பூஜை பண்றதை தடுக்கிறதும் தப்புதான்னு சொல்றா பூமி. சாரதா சொல்றாங்க, கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு பூஜையை மட்டும் நிறுத்தாதீங்க, அவரோட உயிருக்கு ஏதாச்சும் ஆயிடும், என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு அழுகுறாங்க. ஆனா மீரா சொல்றா, நீ பண்ற பூஜையினால அவருக்கு ஆயுசு வரணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லி திட்டுறா. கேபி எவ்வளவோ சொல்லியும் மீராவும் அப்புறாவும் கேட்கவே இல்லை. சாரதா சொல்றாங்க, என் புருஷனை கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு, எனக்கு இந்த பூஜை செய்ய முழு உரிமையும் இருக்குன்னு தாலியை காட்டுறாங்க. உடனே அபூர்வா கோவமாகி, இந்த தாலி உன் கழுத்துல இருந்தா தானே உனக்கு அதிகாரம் வரும், இப்போவே அதை அறுத்து எரியறம் பாருன்னு சொல்லி சாரதாவோட தாலியை பிடிச்சு இழுக்கிறா. அடுத்தது சாரதா கேபி பூமி 3 பேரும் கையெடுத்து கும்பிட்டு வேண்டாம் தாலியை மட்டும் கழட்டாதன்னு சொல்றாங்க. இனிமே நான் எந்த பூஜையும் பண்ணல, என் புருஷ முகத்துல கூட விழிக்கல அப்படின்னு அழுகுறாங்க. உடனே அபூர்வா சொல்றா, நீ சொல்றத நான் எப்படி நம்புறது, நீ எரியுற இந்த கற்பூர ஆரத்தி மேல கை வச்சு சத்தியம் பண்ணு, இனிமே கேபிக்காக எந்த பூஜையும் பண்ண மாட்டேன், அவரை மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுன்னு கண்டிஷன் போடுறா. வேற வழி இல்லாம சாரதா அழுத்துக்கிட்டே அந்த ஆரத்தியில் தட்டுல கைய வச்சு சத்தியம் பண்ண போறாங்க. கேபியும் பூமியும் வேண்டாம் அத்தைன்னு தடுக்க பாக்குறாங்க. ஆனா சாரதா சத்தியம் பண்ண கை நீட்டும் போது யாரும் பார்க்காத நேரத்துல பூமி அங்க இருந்த ஃபேனை ஆரத்தி தட்டை பார்த்து டக்குன்னு திருப்பி விட்டுறா. ஃபேனோட காத்துல ஆரத்தியில எரியுற கற்பூரம் தீ பொசுக்குன்னு அணைஞ்சு போகுது. பூமி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா நிக்கிறா. உடனே சாரதா நிமிந்து பார்த்து, பாத்தீங்களா ஆரத்தி அணைஞ்சு போச்சு, அப்படின்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் தெய்வத்தோட விருப்பம், எங்களோட பவித்திரமான பந்தத்தை உங்களால பிரிக்க முடியாதுன்னு கெத்தா பேசுறாங்க. அணைஞ்ச தீய பார்த்துட்டு கேபி சொல்றாரு, பாத்தியா அபூர்வா எங்களோட பந்தம் எவ்வளவு புனிதமானதுன்னு, அந்த வாயு தேவனே அக்னி சாட்சியா நிரூபிச்சிட்டாரு, நாங்க பண்ணது தப்பே இல்லைன்னு தெய்வமே சொல்லிருச்சு, நீங்க எங்களை பிரிக்க என்ன வேணா பண்ணலாம், ஆனா அக்னி சாட்சியா நான் சாரதா கழுத்துல கட்டின தாலி என்னைக்குமே உண்மையாதான் இருக்கும்னு சொல்றாரு கேபி. இனிமையாச்சும் உனக்கு புரிஞ்சா சரிதான்னு சொல்லிட்டு சாரதாவை கைய பிடிச்சி அங்கிருந்து கிளப்பி கூட்டிட்டு போயிடுறாரு. மீரா வழக்கம் போல அபூர்வாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. அடுத்தது தாராவை பார்க்க அபூர்வா வரா. அபூர்வா சொல்றா, நீ கோவில்ல வச்சு வீடியோ எடுத்ததை நான் பார்த்தேன், அந்த வீடியோ வச்சு என்ன பண்ண போறேன்னு தாரா கிட்ட அபூர்வா கேக்குறா. அதுக்கு தாரா சொல்றா, இந்த வீடியோ வச்சு நான் கஹன் கிட்ட காட்டுவேன், அவங்க அம்மா மேல அவருக்கு இருக்கிற மதிப்பெல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்றா. ஆனா அபூர்வா சொல்றா, அதை மாத்தி அப்படி பண்ணாத, அந்த வீடியோ வச்சு சாரதாவை பிளாக்மெயில் பண்ணு, சாரதா கிட்ட பூமி தான் ரொம்ப க்ளோஸா இருக்கா, அதனால நீ சொல்றபடியெல்லாம் சாரதாவை கேட்க வை, அப்பதான் கஹனுக்கும் சாரதாக்கும் நடுவுல இடைவெளி அதிகமாகி எந்த தடங்களும் இல்லாம உனக்கும் கஹனுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வஞ்சகமான பிளான சொல்லி தாராவை அவன் பக்கம் இழுக்கிறா. அடுத்தது இன்னொரு பக்கம் பூமி சிஐ ஆபீசரை பார்க்க கிளம்புறா. அங்க போற வழியிலேயே பூமியோட காரு திடீர்னு பிரேக் டவுன் ஆகி நின்னுது. ஐயோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பூமி பாட்டப்படும் போது அந்த வழியா கஹன் அவன் கார்ல வர்றதை பாக்குறா. உடனே நடுரோட்ல போய் நின்னு, மாமா வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு கத்தி அவன் கார் ஃப்ரண்ட்ல போய் நிக்கிறா. கஹன் செம்ம கடுப்பாகி சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்துறான். உடனே கஹன் சொல்றான், ஏய் லூசா நீ, உனக்கு என்ன செத்து போகணும்னு ஆசையா, வழி விடுன்னு கத்துறான். பூமி உடனே டக்குன்னு கார் கதவை திறந்து உள்ள போய் உக்காந்துக்கிறா. மாமா அர்ஜென்ட்டா போகணும், சீக்கிரம் காரை எடுங்கன்னு சொல்றா. கடவுளே உன்னை அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்றா. கஹன், ஏய் நான் உனக்கு டிரைவரா, முதல்ல காரை விட்டு இறங்குன்னு கத்துறான். ஆனா பூமி சொல்றா, நான் இறங்க மாட்டேன்னு. கஹன் காரை ஓட்ட ஆரம்பிச்சதும் நடுவுல அவனுக்கு போன் வருது. பூமி அவன்கிட்ட இருந்து போனை பிடுங்கி, போன் பேசினா ஆக்சிடென்ட் ஆயிடுமாமா, பேசாம வண்டியை ஓட்டுன்னு சொல்றா. அப்புறம் ஏசி போடுமாமா, லெஃப்ட் எடு ரைட் எடுன்னு அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வரா. கஹன் கடுப்பாகி, இவ்வளவு தூரம் எங்க போற, என்ன விஷயம்னு
சொல்லுன்னு கேட்கறான். அதுக்கு பூமி சொல்றா, அதெல்லாம் அங்க போனது உனக்கே தெரியுமாமான்னு சஸ்பென்ஸ் வைக்கிறா. கஹனை ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த சிஐ போலீஸ் ஆபீசரை பார்க்க பூமி போறா. அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சுதான்னு கேக்குறா. அதுக்கு அவரு, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ்மா, சந்தேகப்படுற மாதிரி 10 பேரு லிஸ்ட் இருக்கு, அதுல அப்புறோட பேரும் இருக்குன்னு சொல்றாரு. பூமி சொல்றா, அப்போ கண்டிப்பா அப்புறம் தான் இந்த வேலையை பண்ணிருப்பா, அந்த பிரேஸ்லெட்ல இருக்கிற டிஎன்ஏ வச்சு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஆமா அதுல ஒரு டிஎன்ஏ இருக்கு, அது சோபா சந்திராவோடது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இன்னொரு யாருதுன்னு பார்க்கணும்னா அப்புறோட முடி இல்லைன்னா ரத்தம் சாம்பிள் வேணும், அப்பதான் தப்பு யார் பண்ணிருக்கான்னு நிரூபணம் ஆகி அவளை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்றாரு. அதையெல்லாம் தூரத்துல இருந்து கார்ல உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற அபூர்வா இன்ஸ்பெக்டர் விலைக்கு வாங்கலான்னு பார்த்தா முடியல. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் வேற எடுக்க போறீங்களா, என்ன பண்றதுன்னு செம்ம டென்ஷன் ஆகுறா. இன்னொரு பக்கம் கோவில்ல எடுத்த வீடியோவை தாரா சாரதாட்ட காமிச்சு பயமுறுத்துறா. பாத்தீங்களா அத்தை, நீங்க கேபி மாமாவோட சேர்ந்து பூஜை பண்ணதையும் மீரா அத்தை உங்களை கண்டபடி திட்டி தாலியை அறுக்க பார்த்ததையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அத கஹன் கிட்ட காட்டிட்டா என்ன ஆகும் தெரியுமா, அவருக்கு செம்ம கோபம் வரும், வீட்டுல பெரிய பிரச்சனை ஆகி கேபி கிட்ட சண்டைக்கு போவாரு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு பயமுறுத்துறா. அதை கேட்டு பதறி போன சாரதா, வேண்டாமா கஹன் ரொம்ப கோவக்காரன், அவன்கிட்ட இந்த வீடியோ காட்டாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்னு அழுகுறாங்க. உடனே தாரா சொல்றா, அப்போ எனக்கும் கஹனுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவரை விட்டு தூரமா எங்கேயாச்சும் போயிடுங்க, இதுதான் என் கண்டிஷன் சொல்லி அவங்கள மிரட்டி முடக்க பாக்குறா. அடுத்தது துருவும் பூரியும் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. பூரி மேல ஜூஸ் கொட்டிடுது. உடனே துருவு பதறி போய் அதை தொடச்சி விடுறான். பூரி வழக்கம் போல வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது துருவு கைய பிடிச்சி முத்தம் கொடுக்க பாக்குறான். இதையெல்லாம் கஹன் வெளியில இருந்து பார்த்து செம்ம கடுப்பாகிறான். ஆவேசமா உள்ள வர பாக்குறான். கஹன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வழியா வந்த பூமி இதை பாத்துடுறா. உடனே ஓடி வந்து பூரின்னு சத்தமா கூப்பிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு அறிவு இருக்கா, இதெல்லாம் உன் அண்ணன் கஹன் பார்த்தா எவ்வளவு வேதனைப்படுவார் தெரியுமா அப்படின்னு கோவமா திட்டுறா. இன்னும் கல்யாணம் ஆகாத பொண்ணு, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி நடந்துக்கலாமான்னு கேக்குறா பூமி. அதுக்கு பூரி சொல்றா திமரா, ஓ இப்பதான் நான் கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு உனக்கு ஞாபகம் வந்துச்சா, அப்போ மண்டபத்துல வச்சு என் கல்யாணம் என்னப்போ இந்த ஞாபகம் எங்க போச்சு, நீதான் என் கல்யாணத்தை நிறுத்தின அப்படின்னு பூமியை பார்த்து திட்டுறா. பூமி பதறி போய், நான் உன் கல்யாணத்தை நிறுத்தல பூரி, கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த கல்யாணம் நடக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன், நீங்க எல்லாரும் அப்புறோட பொய்யான வார்த்தைகளை நம்பி என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம குடும்பத்தோட மானமும் கௌரவமும் காப்பாத்தப்படணும்னு நினைக்கிறவன் நானு அப்படின்னு விளக்கி சொல்றா. ஆனா பூரி கேட்காம, எனக்கு புத்தி சொல்ல நீ யாரு, இவர் தான் எனக்கு வரப்போற புருஷன், சிவாவை விட துரு 100 மடங்கு மேலானவரு, என்ன கேள்வி கேட்கிற அதிகாரம் உனக்கு இல்லைன்னு கத்துறா. பூமி சொல்றா உடனே, நான் உன் அண்ணன் கஹனோட மனைவி, அந்த உரிமையில உன் அண்ணியா நான் கேட்கிற அதிகாரம் எனக்கு முழுசா இருக்குன்னு சொல்றா. நடுவுல துரு என்ன இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறான். உடனே பூமி சொல்றா துருவை பார்த்து, இது எங்க குடும்ப விஷயம், நடுவுல வராதீங்கன்னு கை எடுத்து கும்பிட்டு விலக சொல்றா. பூரி, நான் துரு கூட தான் இருப்பேன், என் இஷ்டப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. பூமி கோவம் தலைக்கேறி பூரியோட கணத்துல பலார்னு அறவிடுறா. ஒழுக்கமா நடக்கிற வழிய பாரு, இல்லைன்னா தொலைச்சிருவேன்னு வார்னிங் கொடுத்து பூரிய கைய பிடிச்சு இழுத்துட்டு போறா. இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்து கஹன் ஒண்ணுமே பேசாம அமைதியா ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கான். பூமி பூரிக்கு அந்த அட்வைஸ் பண்ணதுல அவனுக்கும் சந்தோஷம்தான். இன்னொரு பக்கம் தாரா கிட்ட சாரதா அழுதுகிட்டே கேக்குறாங்க, நான் உனக்கு அப்படி என்னமா துரோகம் பண்ணேன், ஏன் என்ன என் பையனை விட்டு தூரமா போக சொல்றான்னு கேக்குறாங்க. அதுக்கு தாரா சொல்றா, உங்களுக்கு பூமி மேலதான் பாசம் அதிகம், கஹனுக்கும் பூமிக்கும் நீங்க தான் பாலமா இருக்கீங்க, நீங்க இங்க இருந்தா கஹனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது, அதனால நீங்க கஹனை விட்டு தூரமா போயிடுங்க, இல்லைன்னா இந்த வீடியோவை கஹன் கிட்ட காட்டிடுவேன்னு மிரட்டுறா. உடனே தாரா சொல்றா, இந்த வீடியோவை நான் கஹன் கிட்ட காட்டினா அவரு கேபியை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு, உங்க பையன் ஜெயிலுக்கு போறத உங்களுக்கு இஷ்டமான்னு கேக்குறா. உடனே சாரதாவும் அவங்க பையன் கஹன் நல்லா இருக்கணும், அவன் ஜெயிலுக்கு போக கூடாதுன்றதுக்காக தாரா சொல்றத அங்க கேக்குறாங்க. சரிம்மா, இந்த வீடியோவை மட்டும் கஹன் கிட்ட காட்டாத, என் பையன் சந்தோஷமா இருந்தா போதும், நான் அவனை விட்டு தூரமா போயிடுறேன்னு அழுதுகிட்டே தாராவை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீரா வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ பிந்து அவன் புருஷன் சிவாவுக்கும் கேபிக்கும் சாப்பாடு பரிமாறுறா. அப்போ அவங்க அப்பா கேபி கிட்ட சொல்றா பிந்து,
நம்ம சிவாவுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வேலையாச்சும் பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்குறா. அது கேபி சொல்றாரு, சரிம்மா பார்த்து தரேன்னு. அப்போ கேபிக்கு சாரதா ஃபோன் பண்றாங்க. நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு வர சொல்றாங்க. அப்போ கேபியும் கிளம்பி போறாரு. அதை பார்த்துட்டு மீராக்கு செம கோவம் வருது. அந்த சாரதாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவரை தனியா சந்திச்சு பேசுவா, இன்னைக்கு அவளை கொன்னுறேன்னு கத்திய தூக்கிட்டு கிளம்புறா. பிந்து எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. அடுத்தது இன்னொரு பக்கம் பூரிய வீட்டுக்கு இழுத்துட்டு வரா. பூமியை இழுத்துட்டு வந்து கீழே தள்ளி விடுறா. சாரதா ஓடி வந்து என்னமாச்சு பூமின்னு கேக்குறாங்க. பூமி சொல்றா, உங்க பொண்ணு வெளில எங்க போறா, யார் கூட சுத்துறான்னு கொஞ்சம் கவனிங்க. இவ பண்ற வேலையெல்லாம் குடும்பத்தோட மானமே போயிடும்னு கோபமா சொல்றா. அதே நேரம் அங்க ககன் வரான். ககனை பார்த்ததும் பூரி உடனே டிராமா பண்ண ஆரம்பிக்கிறா. ஓடி போய் ககனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, அண்ணா இந்த பூமி என்னை அடிச்சிட்டா, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு போலீர் கண்ணீர் வடிச்சு அழுகுறா. உடனே பூமி நடுவில் வந்து தப்பு பண்ண அடிக்காம என்ன பண்ணுவாங்க, கல்யாணமாகாத பொண்ணு நிச்சயார்த்தம் கூட ஆகாம ஒருத்தன் கூட ரெஸ்டாரண்ட்க்கு போய் சுத்திட்டு இருக்கிறா, இத கேட்டா என் மேல தப்பு சொல்றான்னு ககன் கிட்ட உண்மையை சொல்றா. அப்போ பூரி சொல்றா, அண்ணா இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தன்ன, நீ துரத்துறியா இல்ல நான் துரத்தி எரியவான்னு கத்துறா. அதுக்கு பூமி சொல்றா, நான் எந்த தப்பும் பண்ணல, இவ ஒழுக்கமா இருக்கணும் தான் புத்தி சொன்னேன், என்னை வீட்டை விட்டு துரத்த யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்றா. இதையெல்லாம் கேட்டு ககன் பூரிய பார்த்து, பூரி முதல்ல நீ உன்னோட ரூம்குள்ள போன்னு சொல்லி அவளை உள்ள அனுப்புறான். அப்போ பூரி சொல்றா, அண்ணா நீயும் அந்த பூமிக்கே சப்போர்ட் பண்றியா, சரி நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போறேன்னு சொல்றா. உடனே அதை கேட்டு சாரதா பயந்து போய், டேய் ககன் நீயாச்சும் ஏதாச்சும் சொல்லுடான்னு சொல்றாங்க. ஆனா ககன் சொல்றான், பூரி எனக்கு உன்னை விட யாரும் முக்கியம் இல்லை, உனக்கே தெரியும், ஆனா நீ பண்றது தப்பு தான், நான் சொல்றதை கேட்டு அமைதியா உள்ள போன்னு கண்டிக்கிறான். அப்புறம் பூமியை பார்த்து, இப்போ இங்க என்ன செய்யணும்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றான். பூமி அமைதியா, மாமா நீ எந்த சூழ்நிலையில இப்படி பேசுறேன்னு நல்லா புரியுது, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ நியாயத்தை புரிஞ்சுப்பன்னு சொல்லிட்டு போறா. ஆனா பூரி கோவமா, இன்னொரு தடவை உன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளில போன்னு பூமியை கத்தி அசிங்கப்படுத்துறா. இன்னொரு பக்கம் உண்மை முழுசா தெரிஞ்ச போலீஸ் சிஐ சங்கரை கொன்னுன்னு அபூர்வா சில ரவுடிக கிட்ட பேசுறா. ரவுடிங்களும், மேடம் அவர் பெரிய போலீஸ் ஆபீசர், அவரை தொடுறதே கஷ்டம்னு பயப்படுறாங்க. ஆனா அபூர்வா சொல்றா, அவரை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தரேன் அப்படின்னு பணத்தாசை காமிக்கிறா. பணத்துக்கு ஆசைப்பட்டு ரவுடிங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்தது ரவுடிங்க காரை வச்சு சிஐ போலீஸ் சங்கரோட காரை வழிமறிச்சு கத்தி கம்பிகளோட தாக்குறாங்க. சிஐ சங்கரும் தனியா நின்று அவங்கள செமையா அடிச்சு விரட்ட பாக்குறாரு. ஆனா ரவுடிங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிஐ போலீஸ் சங்கரை பிடிச்சு ஒருத்தன் கத்தியால குத்த வரும்போது டக்குன்னு அங்க நம்ம ககன் என்ட்ரி கொடுக்கறான். ககன் கையாலே அந்த கத்தியை பிடிச்சு தடுத்து ரவுடிங்களை மொத்தமா போட்டு மிதின்னு மிதிச்சு அடிச்சு பறக்க விடுறான். ஒரு கையால கூலிங் கிளாஸை மாட்டிட்டு போன் பேசிட்டே இன்னொரு கையில ரவுடிங்களை அடிச்சு திம்சம் பண்றான். ககனோட அடியை தாங்க முடியாம ரவுடிங்க எல்லாரும் அலறடிச்சு ஓடுறாங்க. அப்புறம் ககன் சிஐ சங்கர் கிட்ட போய், சார் நீங்க சிஐ சங்கர் தானே, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க ரொம்ப நேர்மையான ஆபீசர், இப்போ உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நீங்க பாதுகாப்பா போகலான்னு சொல்றான். அப்போ ககன் அவரை காப்பாத்தினதுக்காக சிஐ சங்கர் அவனுக்கு ஷேக்கன் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் தம்பின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. தூரத்துல இருந்து இதை பார்த்தா அபூர்வா, இந்த கேஸ்ல என் பேரு வராத அளவுக்கு பாத்துக்கலான்னு நினைச்சா இந்த ககன் சரியான நேரத்துல வந்து அந்த சிஐ சங்கரை காப்பாத்திட்டானே, இவன் மட்டும் வராம இருந்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு செம கடுப்பாகி புலம்பிட்டு இருக்கா. அடுத்தது ககன் அவன் ரூம்குள்ள வந்து பூமி பேசின வார்த்தைகள் எல்லாம் நினைச்சு பாக்குறான். பூமி சொல்றாள்ல, நான் இந்த குடும்பத்துக்காக தான் யோசிப்பேன், தப்பா நடந்துகிட்டா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு பூமி சொன்னாலே, பூரிய அவ சொந்த நாத்தனார் நினைச்சுதானே அவ மேல கை வச்சா, அவ பண்ணது நியாயம்தான் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். ஆனா எனக்கும் அவளுக்கும் எந்த உறவும் இல்லாதப்போ அவ எப்படி பூரிக்கு அந்நியாக முடியும்னு யோசிச்சு குழம்புறான். சரி என்னதான் இருந்தாலும் அவ பூரிக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா அப்படின்னு ஃபோன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு ஃபோனை எடுக்கிறான். ஃபோன் பண்ண போயிட்டு, வேண்டாம் வேண்டாம், இப்போ நாம ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொன்னா நாம அவ மேல ஆசையா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துடுவான்னு நினைச்சு போனை வச்சிடுறான். அப்புறம் திரும்ப யோசிச்சு, சச்சா நாம ஏன் அப்படி யோசிக்கணும், ஒரு மனுஷியா உதவி பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுதான் முறைன்னு சொல்லி பூமிக்கு கால் பண்றான். ககன் 2-3 தடவை கால் பண்ணியும் பூமி வேணும்னே போனை எடுக்காம விட்டுடுறா. ககனுக்கு செம கடுப்பாகி பெரிய பிசினஸ் லேடி மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு போனை கூட எடுக்க மாட்டா. என்ன பண்றா இவன்னு மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கான். கடைசியா போன் எடுத்த பூமி ரொம்ப கெத்தா, என்ன மாமா எதுக்காக கால் பண்ணிருக்க அப்படின்னு நக்கலா கேக்குறா. அதோட முடியுது. பாய் மக்களே.